சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்னா கிரேவி அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், சென்னா எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா 6 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நாங்கள் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு ரெடியாக இங்கே எடுத்து வச்சுருக்கோம். 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கிரேவிக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். இங்கே 2 தக்காளி நான் மிக்சியில் அடித்து நைஸாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி. இங்கே மசால் என்ன இருக்குன்னா கறி மசால் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சிறிதளவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு. இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. இந்த மசால் மட்டும், மசால் வேறு எதுவுமே நம்ம சேர்த்த போகிறதில்ல. தேவைக்கேற்ப உப்பு, தேங்காய் அரைச்சிக்கிறதுக்காக தேங்காயும், இந்த தேங்காய் 2 பச்சை மிளகாய், சிறிதளவு முந்திரி, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 2 லவங்கம், சின்னதாக ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு. இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. இதை நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சி நம்மளுக்கு காட்டுறேன் பாருங்கள். சிறிதளவு கொத்தமல்லி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை சிறிதளவு தேவை. அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய் நம்ம வணக்கும் போது தேவை. பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிறிதளவு பெரிய வெங்காயம், எண்ணெய், கடுகு. இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் சிறிதளவு சோம்பு, இதெல்லாமே நல்லா நைஸாக அரைச்சாச்சு. முந்திரி சேர்த்துறதால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் கிரேவி. இனி அடுத்தது என்ன பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் அரைச்சி வச்சு அதே ஜாரில் நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம். தேங்காய் அரைச்சதை இப்போ இதே ஜாரில் கொஞ்சம் சென்னா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் அரைச்சி சேர்த்தனோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சென்னா நான் அரைச்சி வச்சு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. போதும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ லேசாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோ இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நான் வேறு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதிலே ஒரு சின்ன பச்சை மிளகாய் 2ஆக கீறி போட்டிருக்கேன். இப்போ நல்லா வெங்காயம் வணங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வணங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ், நான் பாருங்க வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிறிதளவு. இப்போ நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசம் நல்லா இருக்கும் கிரேவியில். இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை 1 பை 1 சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. கறி மசாலா சேர்த்திக்கலாம். எண்ணெயிலே வணங்கிச்சுன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மல்லித்தூள் இருக்கு, அதே மாதிரி மிளகாய்த்தூள் இருக்கு. காரத்துக்கேற்ப சேர்த்திக்கோங்க. உங்ககிட்ட சீரகத்தூள் இருந்தா கூட சேர்த்திக்கலாம். நான் இப்போ போடல. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய் அப்புறம் பச்சை மிளகாய், முந்திரி சேர்த்தோம் இல்லையா, அதெல்லாமே நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகட்டும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா பழுத்த 2 தக்காளி அரைச்ச விழுதை வந்து சேர்த்திக்கலாம். இது நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பச்சை வாசம் நல்லா போயிருச்சு. இப்போ வந்து தேவைக்கு ஏற்ப நம்ம தண்ணி வந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் சேர்த்து வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி மாதிரி வேணும்னா கரெக்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா வந்து கொதி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சிறிதளவு கல்லுப்பு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சென்னா மசாலாவை பாருங்கள். சென்னாவை வந்து மிக்சியில் கொஞ்சம் இது மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து குழம்புல சேர்த்துனா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா பச்சை வாசம் போய் கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சென்னா வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்புக்கு கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கும் இப்படி கொஞ்சம் சேர்த்துறதால. இப்போ நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சி வச்ச சென்னா சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீதி இருக்க சென்னாவையும் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படி இருக்கட்டும், ஒரு 2 கொதி வரட்டும். நான் சொன்ன மாதிரி குழம்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவியாக மாதிரி வேணும்னா தண்ணி கம்மியாக வைக்கணும். சப்பாத்திக்கெலாம் இது சூப்பர் காம்பினேஷன். நாங்கள் சப்பாத்திக்கு தான் இது வந்து செஞ்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இது வந்து சப்பாத்திக்கு நான் சொன்ன மாதிரி சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.